உடனுக்குடன் மதுரையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற +2 தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதுகுறித்து சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய இரு மாணவர்கள் ஒரே கையெழுத்துடன் முழு மதிப்பெண் பெற்ற விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், என்ன நடந்தது? +2 தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணு. தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட பொழுது மதுரை மாவட்டத்திலிருந்து தேர்வு மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தேர்வுத்தாள் ஒரே மாணவர் 2 மாணவர்களுடைய தேர்வுத்தாள் என்பது ஒரே கையெழுத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதை திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனை அடுத்தாக மதுரையிலிருந்து சிவகங்கைக்கு அந்த திருத்தக்கூடிய அந்த மையத்தில் தான் இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இது தொடர்பாக அந்த மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் அந்த 2 மாணவர்கள் ஒரே கையெழுத்து, அதே போன்று ஒரே மாதிரியாக 3 பாடங்களில் அதே போன்று எழுதியிருக்கிறார்கள். ஒரே மாதிரியான மதிப்பெண்ணும் கூட்டும் பொழுது வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த முறைகேடு தொடர்பாக மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு புகார் அளிக்கப்பட்ட பின்பாக அந்த 2 மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்தாக அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகாத நிலையில் அந்த மாணவருடைய பெற்றோர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதே போன்று அந்த வழக்கு தொடர்வதற்கு முன்பாகவே கல்வித்துறையில் இருந்து அந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கு ஏன் உங்களுக்கு தடை விதிக்க கூடாது என நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் பெற்றோர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த வழக்கு கடந்த ஆண்டு வந்த பொழுது நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் உரிய புகார் அளித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டார்கள். அதனை தொடர்ந்தாக சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஒரு 10 மாதங்களாக விசாரணை நடத்தக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அந்த சிஇஓ அலுவலகம் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய 4 அதிகாரிகள், அதே போன்று மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட 9 பேரை நேற்றைய தினம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் தற்பொழுது 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதாவது 2 மாணவர்களுடைய பெற்றோர்களான வனிதா, கார்த்திகா, விநாயகமூர்த்தி, இளஞ்செழியன் என்பவர்களும், அதே போன்று அந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கண்காணிப்பாளரான பிரபாகரன், அதே போன்று இளநிலை உதவியாளரான கண்ணன், கணினி ஆசிரியர் மேலூர் பள்ளியில் பயிலக்கூடிய கணினி ஆசிரியர் பரமசிவம், அதே போன்று குலமங்கலம் உயர்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய ஆய்வக உதவியாளர் கார்த்திக் ராஜா ஆகிய 8 பேரையும் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதில் வேறு யாரேனும் தனியாக இதில் தொடர்பு உள்ளார்களா என்பது குறித்தான சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த முறைகேடு என்பது எப்படி நடந்தது என்றால், 2 மாணவர்கள் ஒரு பள்ளியில் பழங்கானத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளி ஒன்றில் அந்த மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு எழுதும் பொழுது அந்த தேர்வு எழுதக்கூடிய இடத்திலிருந்து விடைத்தாள்கள் செல்லாமல் விடைத்தாள்கள் ஒரு பகுதிக்கு அன்றைய தேர்வு நடைபெற்றால் அன்றைய தினமே அந்த விடைத்தாள்கள் கலக்கப்பட்டு விடைத்தாள்கள் திருத்தும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அது போன்று ஒரு இடங்களில் கலக்கும் பொழுது அந்த கலக்கும் இடத்தில் ஒரு ஆசிரியர் மூலமாக, தனி நபர் மூலமாக எழுதப்பட்டு அந்த 2 மாணவர்களுக்கும் ஒரே நபர் ஒரே மாதிரியாக கையெழுத்தில் அந்த தேர்வை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பேப்பர்கள் உள்ளே வந்து அந்த கலக்கப்பட்டு சிவகங்கைக்கு தேர்வு எழுதும் திருத்து மையத்திற்கு சென்றிருக்கிறது. அப்படித்தான் அந்த முறைகேடு கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட்டு இந்த +2 கடந்த ஆண்டு நடைபெற்ற +2 தேர்வு விடைத்தாள்கள் முறைகேடு வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உமா, தேர்வு முறைகேடு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்.